ஆளுக்கு ஒரு செருப்பு கழட்டி நேரம் ஆக வருது. எரிடா முவரையிலே எரிடா அந்த செருப்பு. வாவ் போடு வேற மாதிரி ட்ரம்ப் ZX சொன்னாரு. அடாடாடாடா கூட கமான். வாவ். வணக்கம், நான் உங்கள் கோகுல். TRF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்ட்ரோ கொடுக்கல, டேரெக்டாக நான் மோட்டோ விளாக்குள்ளே வந்துட்டேன். ஏன் எதுலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி சடன் பிளான் ஏற்காடு போகலான்னு சொல்லிட்டு. எதனாலன்னு சொல்லிட்டீங்கன்னா, அவர் கேட்டார் போகலாண்டா எங்கேயாச்சுன்னு சொல்லி. ஸோ அவருக்காக பிளான் போடுறது. அது யார் என்ன எதுக்காக பிளான் போடுறேன்னு சொல்லிட்டு நான் அங்கே ஏற்காடு அடிவாரம் போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6:46 மார்னிங் 6:46 ஆகிடுச்சு. காலையில் இப்போ கிளம்புறோம். இப்போலேருந்து நைட்டு ஒரு 6 மணி வரைக்கும் 12 மணி நேரத்தில் ஏற்காடில் என்னென்ன சுற்றி பார்க்க முடியுமோ அத்தனையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ ஏற்காடு போய் நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேவராயன் ஹில்ஸ் மட்டும் போயிட்டு அங்கே மட்டும் வீடியோ போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேவராயன் ஹில்ஸ் விட்டுட்டு மற்ற பிளேஸ் எங்கெங்கே போகாமல் இருக்கோமோ அந்தந்த பிளேஸ்லாம் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனல் என்ன யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூட பக்கத்தில் இருக்க வில்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் Instagram ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான் விட்டுட்டு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று போயிட்டு வந்திருப்போம், கொல்லி ஹில்ஸ்னு சொல்லிட்டு. அதை போன வீடியோவில் நான் டிஸ்ட்ரிக்ட் மாற்றி போகிறேன்னு சொல்லிட்டு நான் மென்ஷனே பண்ணல. ஸோ அதில் நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். எதனால் மென்ஷன் பண்ணுறேன்னா, ஒருத்தர் மெசேஜ் பண்ணி கழுவி ஊற்றுட்டாரு. சேலம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் நீ பெருமையாக சுற்றி பார்க்குறேன்னு சொன்னியே, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கே, இது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதனால் இந்த பதிவு. ஸோ ஓகே TRF, நான் பக்கமாக போயிட்டு நான் உங்களுக்கு இப்போ முக்கியமாக இன்னொன்று விஷயம் என்ன சொல்லணும்னு பார்த்தோம்னா, நான் மட்டும் போகிறதில்ல, இது ஒரு குரூப் ரைடு, சோலோ ரைடு கிடையாது. ஆல்ரெடி நான் பின்னாடி கலையை பிக்கப் பண்ணிட்டேன். அப்படியே போக இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்துடுவாங்க. அப்படியே மொத்தமாக பிக்கப் பண்ணிட்டு நான் அடிவாரத்தில் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். TRF இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அஸ்தம்பட்டி தாண்டி சிறைச்சாலை ஜெயில் தாண்டி போயிட்டுருக்கேன் TRF. இதில் ஒரு சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தர்மபுரியிலேருந்து வரணும். அவன் நாங்கள் காலையிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கோம், 6 மணிக்கெலாம் நம்ம கீழே அடிவாரத்தில் இருக்கணும்டா, ஒழுங்காக வந்துடுறான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த நாய் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ தான் இங்கேருந்து கிளம்பியிருக்கேன், 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுது. இப்போ இந்த 1 மணி நேரம் லேட் பண்ணால், இங்கேயே 1 மணி நேரம் லேட்னா இப்போ மேலே என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 7:19 7:20 ஆகுது அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல TRF. ஓகே TRF, நான் பசங்களாம் வந்ததுக்கப்புறம் நான்லாம் ரிட்டர்ன் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ TRF டைம் பார்த்தீங்கன்னா 8:20 ஆகுது. கரெக்டாக நான் இன்னும் இங்கே இதே தான் இருக்கோம். ஸோ ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா இருக்கானுங்க, இன்னும் 2 பேர் வரணும். கரெக்டாக ஓமலூர் பக்கமாக வந்திருக்கேன்னு சொன்னானுங்க. வரட்டும், மண்டை கசா இதை கலைக்குறனா இல்லை மட்டும் பாருங்கள். நாங்கள் போய்ட்டு ஒரு டீ போட்டு பசி சரியான பசி இருக்குது. காலைங்காட்டி சீக்கிரம் இருந்துச்சுனால ஆளுக்கு போயிட்டு ஒரு டீ போட்டு 1 மணிக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கானுங்க. வந்தோடனே நாங்கள் ரிட்டன் டேரெக்டாக கிளம்ப போகிறோம். டைமிங் நாங்கள் வந்து பிளான் பண்ணல. எப்படின்னா நாங்கள் இங்கே போய்டும் அங்கே போகிறோம் பிளான் பண்ணல. இப்போ டேரெக்டாக வந்து சேவராயன் ஹில்ஸ் போயிருந்தது, அங்கே மட்டும் இப்போ போகாமல் மற்ற இடத்துல எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி பிளான். இப்போ டேரெக்டாக இப்போ நம்ம கிளியூர் ஃபால்ஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் எங்கே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போகாத பிளேஸ் தான் போகிறோம். ஃபஸ்ட்டு கிளியூர் ஃபால்ஸு, நெக்ஸ்ட் வேற எங்கேயோ. எனக்கு தெரிஞ்சு கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு ஏறவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 மணி 12 மணி பக்கமாக ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே இறங்கிட்டு ரிட்டன் மேலே ஏறதுக்கு ஆகாய நீர்வீழ்ச்சி மாதிரி தான் இதுவும் பேருன்னு நினைக்கிறேன். இப்போ பார்க்க வேண்டிய எனக்கு வர கோவத்துக்கு அந்த தரும் வாயில் நல்ல வார்த்தையே வருது. அவனுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இல்லை எல்லாரும் செருப்பு ஆளுக்கு ஒரு செருப்பு கழட்டி நேரம் ஆக வருதுங்க. அது சொல்லிட்டு எரிடா முவரையிலே எரிடா அந்த செருப்பு. உனக்கு எத்தனை மணிக்கு வரணும்? நீ மனசாட்சியோட எத்தனை மணிக்கு வந்துருக்கு? இல்லை அதெல்லாம் விட. நீ எத்தனை மணிக்கு மெசேஜ் போட்டேன்? கிளம்பி பாரு 8:50 இங்கே 6:30 மெசேஜ் போட்டான்டா. ஒரு முக்கியமான முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பான் யாருக்காக நான் பிளான் போட்டதுன்னா, யாருக்கு இல்லை இந்த தள்ளவரைக்கும் நாய் தான். எதில் இந்த பிளான்னா, இவன் தான் ஃபோன் பண்ணி ஏதாச்சும் போகணும்டா ரொம்ப மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னான். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, பையன் ஒன்லி நைட் ஷிஃப்ட். மூஞ்ச காட்டுறா என்ன நினைச்சுன்னு கேட்டா நான் சொல்ல மாட்டேன்றான். அவனும் சரி இவனும் சரி. அவனுக்கு இருக்கு அவனும் சரி. கேட்டா இவன் சென்னையில இருந்து வராங்க. இதெல்லாம் சரியான டென்ஷன் தான் TRF. டைம் பார்த்தீங்கன்னா 7. நாங்கள் கரெக்டாக நாங்கள் வந்து 7:20க்கு 6:45 கிளம்பி கிளம்பி எத்தனை மணிக்கு வந்தாங்கன்னா 8:20 டைம் 50. இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க கூட இருப்பானுங்க. தயவு செஞ்சு அவனுக்கு டேக் பண்ணுங்க.
கூட இவரு பாருங்க, இவன் சொல்லி ஆகணும். இவன் தருமபுரி, இவன் வந்து கூட நியாயம். இவன் இருக்கா பாருங்க, எங்க இருக்கான்னு சொல்லு. எங்க இருக்கா? விட்டாபுதூரில் தான் இருக்கேன். ஆனால் என் வரதுக்கு இவன் மட்டும்தான் மட்டும் தனியாக மேலே ஏறுவான். அதனால தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ இதுதான் எங்களோட வீணா போன கேங்கு. ஸோ இவனை தெரியும் உங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு கலை. ஸோ இதுதான் நைட் ஷிஃப்ட் ராகவி. இது வந்து தாமரை, அவன் சரவணன், இவன் நைட் ஷிஃப்ட் தருண். ஸோ இது மட்டும் இன்னும் வினோ மட்டும் வரல. அவன் மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வருவான், காட்டுறவனும். ஸோ இதுதான் எங்கள் கேங், காலேஜ் கேங்குன்னு சொல்லுவாங்களே, இதுதான் எங்கள் கேங்கு, வீணா போன கேங்கு. இதுதான் பல டைம் பிளான் பண்ணி ஒன்றுமே நடக்காமல் பண்ணுறதெல்லாம் இவனுக்கு தான். நான் ஒரு நாள் பிளான் கேன்சல் பண்ணனா பங்குக்கு ஒரு நாள் பிளான் கேன்சல் பண்ணுவான். ஸோ கேடிஎஃப் மேலே போக பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இவன் என்ன சொல்லுவான், இவன் தான் மாட்டு ரவி, சுனிலுக்கு இப்போ ஒவ்வாறு பான் பிராக் ரவி, அது மாதிரி தான். ஸோ கேடிஎஃப் நாங்கள் மேலே போகும்போது கண்டிப்பாக பண்ணுறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவாயிருப்பா, காப்பாத்துப்பா. இவனுங்கெல்லாம் வச்சுட்டு ஏறுறது மிகப்பெரிய சாதனை. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும், கரெக்டாக கடிவாரத்துலேருந்து மேலே கிளம்பிட்டோம். ஸோ மொத்தம் 20 ஏர்பின் பெண்டு. 20 ஏர்பின் பெண்டில் ஃபஸ்ட் ஏர்பின் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஸோ மேற்கொண்டு நாங்கள் இன்னும் நிறையா அட்ராசிட்டி இருக்குதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எப்படியோ வந்துட்டான் டிஆர்எஃப். டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி. நாங்கள் இங்கே 7:20 கரெக்டாக இங்கே வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:55. ஆனால் கிளைமேட் எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்க்கும்போது மிஸ்டாக தான் இருக்குது. நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் வாங்க. ஸோ ஏற்காடு தான். இங்கே கீழே இருக்கும்போதே உங்களுக்கு அந்த சில்னஸ் உங்களுக்கு நல்லாவே அடிக்குது டிஆர்எஃப். பிடிங்க சார், ரகவ் மாட்டினப்போ தம்பி உன்ட்டு லைசன்ஸ் இருக்கா இல்லையா? ஆடிவா வியூ இன்னும் செகண்ட் ஏர்பின் ஏறல டிஆர்எஃப். பட் வியூ பாருங்க, இதுதான் பரவாயில்ல. இந்த டைம் நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு. ஐயோ, ஞாயிற்றுக்கிழமை ஆனதும் சரி ஜோடியாக சுற்றுதுங்க. ஆனால் நான் பாருங்க, ஆனால் ஜோடியோட நம்ம பசங்களோட இருக்கிறது தான் டிஆர்எஃப் ரொம்ப சேஃபு அண்ட் செக்யூரும் கூட. என்ஜாய்மெண்ட் முக்கியம். அது அப்படி என்ஜாய்மெண்ட் வேணும்னா நீங்கள் பசங்களோட இருக்கிறது தான் பெட்டர். ஸோ டிஆர்எஃப் அட் லாஸ்ட் ஃபைனலாக செகண்ட் ஏர்பின் பெண்ட் வந்தாச்சு. எங்கடா அவனுங்க பாரு, கூட தான் டிஆர்எஃப் வந்தானுங்க. எங்கே நானே தெரில. இங்கே எடுத்தோம் திருப்பூர் குமரன் வளைவு செகண்ட் ஏர்பின் பெண்டு. கூட தான் வந்தானுங்க. எங்கே போனாலும் தெரில, 2 வண்டியும் காணும். ஸோ அட்லாஸ்ட் அங்கே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் இங்கே வந்திருக்கோம். செகண்ட் ஏர்பின் பெண்டுக்கு எப்போ வந்திருக்கோம். ஸோ இப்போ உங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும், செம்மையாக இருக்குது. அந்த மிஸ்ட்டு இங்கே இருக்கணும். நம்ம வந்து டைமுக்கெலாம் வந்ததே லேட்டு. இதில் இன்னும் ஸ்லோவாக வரானுங்க பாரு. ஸோ தான் கிளைமேட் பார்த்துக்குங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 31 1/9/2024. வாங்க லோடகே பால்ஸ். தம்பி வந்தது எத்தனை மணிக்கு வந்தோம்? இவனை வச்சு இழுக்க மாட்டேன்டா. ஏன்னா டேய் வந்ததே லேட்ரா, இழுத்து விழுந்து தானே மேலே போக முடியும். டேய் இன்னும் அங்கே போயிட்டு ஒரே ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கியா? சாயந்தரம் முன்னாடியே போய் பார்த்துட்டு தான் கரெக்டாக இருக்கும். இப்போ டேரெக்டாக போயிட்டு ஃபாரஸ்ட்டில் குளிச்சுட்டு ஏன் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அதுக்கோசரம் பிளான் பண்ணுது. அவன் வந்தான் வீட்டிலே தயிர் கொடுத்துட்டா, அதனால அவனுக்கு ஒன்றும் தெரியல. நான் ஏதோ திட்டுவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஒரு வாய் மட்டும் எனக்கு வாயில வச்சாங்க. பள்ளியும் அடிச்சு ஊட்டி விடுறாங்க, வேணாங்க. ஒரு வாய் ஊட்டி வச்சாங்க சொல்லக்கூடாது, வாயில வச்சாங்க. சரி பிளான் போட்டு தான் வேஸ்ட். நம்ம போனோம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோ, எந்தெந்த பெண்டில் எந்தெந்த நின்று ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஒரு ஏர்பின் பெண்டு, 4th நல்லா வியூவுக்கு தெரியுற மாதிரி இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் கம்மி தான்டா. அந்த ஃபர்ஸ்ட் ஏர்பின்லேருந்து செகண்ட் ஏர்பின் பெண்ட் வரைக்கும் தான் உனக்கு அந்த இது இருக்கும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். செகண்ட் ஏர்பின் பெண்ட் ஏற்றினாவே டக்குன்னு சின்ன சில இதுதான் பெண்டு தான் வரும். ஜெல்லு எடுக்கிறடே, மேலே இருக்கு, மேலே போயிடலாம். ஸோ இது 19th ஏர்பின் டிஆர்எஃப். இங்கேருந்து பார்க்க ஒரு சின்ன வியூ தெரியுது, ஆனால் இந்த இடத்துல இருந்து பார்க்குறது சேஃப் இல்லை. அவ்வளோதான், இன்னொரு 20th ஏர்பின், இன்னும் ஒரு பெண்டு தான்.
வாவ் சாமி சில்னஸ் ரெடி. அவ்வளோதான் லாஸ்ட் ஆர்பெண்ட் 20th ஆர்பெண்ட் பெண்ட். அவ்வளோதான் டிஆர்எஃப். எங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வண்டி அங்கே இங்கே நிறுத்தி போகிறோம். நிற்காமல் போனோம்னா ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஸோ டிஆர்எஃப் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ் தான் போகிறோம். ஸோ இதுதான் லேக் பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. ஒருத்தன் என்னன்னா பின்னாடி வரான். வாவ் போடு வேற மாதிரி ட்ரம்ப்பு ZX சொன்னார். அடாடாடாடா அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க வேற மாதிரி. அது டென்னர் எடுப்போம் ஒரு நாள் நம்ம கையிலே இருக்கும். ஸோ தான் டிஆர்எஃப் லேக்கு. ஸோ இதில் தான் நம்ம ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வந்தோடனே இருக்கு ஆன்லைனில் இருக்குது. முன்னாடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோமா என்ன ஒரு ஆனந்தம் கரெக்டாக வந்துருக்கு. ஆனால் இது டைமிங் பிடிச்சிருவானுங்கடா வர சொல்லிடுவானுங்க. அங்கே மாதிரிலாம் இல்லை. இது எப்படின்னா அவன் என்ன வரல நேராக போயிட்டான். ஓ போடு இவர்றா மதி ஜேம்ஸ்டர் ப்ரோடா மதி ப்ரோடா பைகஸ் கஃபே. இப்போ சேவ் சில்ஸ் போனா வச்சுக்க வேற மாதிரி பங்கமாக இருக்கும். சூப்பர் பைக்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. டிஎஃப் அவங்க மேலே ஏறும்போது சில பேர்த்துக்கு இப்போ என்ன ஹேர்பின் பெண்ட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு ஆசை. ஏன்னா அந்த அங்கேருந்து பேக்ரவுண்டில் அந்த கிளைமேட்லாம் பார்த்து மிஸ்ட்லாம் பார்க்கும்போது நின்று ஃபோட்டோ எடுக்கணும் ஆசை. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல வந்து கரெக்டாக நின்று எடுக்கணும்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஹேர்பின் பெண்டு அப்படி இல்லைன்னா தேர்ட் இல்லை ஃபோர்த்து, செகண்டு ஃபோர்த்து அப்படி இல்லைனா 7th வந்துருங்க. இந்த 3 பெண்டில் ஹேர்பின் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து உங்களுக்கு கரெக்டாக நல்லா தெரியும். பேக்ரவுண்ட் வியூ ஃபுல்லாக அப்படி அதை விட்டு உங்களுக்கு முன்னாடியே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்ட் ஏறணுன்னே செக் போஸ்ட்லாம் தாண்டோடனே ஒரு 2-3 இடம் பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாப் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்போ சொன்ன வியூ பாயிண்ட் எல்லாம் இப்போ நான் சொன்ன ஹேர்பின் பெண்ட் எல்லாமே வண்டி நிறுத்துறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். மற்ற ஹேர்பின் பெண்டில் வியூ நல்லாயிருக்கும், அங்கே நின்று பார்த்த வியூ நல்லாயிருக்கும். பட் ஆனால் அதில் என்ன ப்ராப்ளம்னா வண்டி நிறுத்த இடம் இருக்காது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். வண்டி அதுக்கப்புறம் டேர்னிங்லாம் கொஞ்சம் இடஞ்சலாக இருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2nd 4th அப்படிலாம் 7th 9th இந்த ஹேர்பின் பெண்ட் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தாத்தாட்ட டெவலப்பூர் எங்கே போகிறதுன்னு கேட்கலாமா? டிஆர்எஃப் இப்போ பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸுக்கு வர வேண்டிய ரோடு வந்து இதெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ பைக்கில் நீங்கள் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா கல்லாம் பெரிய கல்லாம் கொஞ்சம் உருண்டையாக இருக்கும்போது இழுத்து விடுது. மேலேருந்து இறங்கும்போது கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டீங்கன்னா கீழே வந்துடுங்க. ஸோ வரும்போது பார்த்து வாங்க. ஏன்னா இன்னும் ரோடு இந்த இடத்துல போட்ட விட்டால் தானே மழை பிடிச்சி வரைக்குது. என்ன அது? ஸோ பார்க்கிங் கீழே இருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்கிங் போடாமல் எங்களை இங்கேயே எடுத்து சொல்கிறாங்க. மறுபடியும் ட்ராகன் மூச்சு விடுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். ஆனால் கீழே பார்க்கிங் இருக்குது. நம்ம கீழே பார்க்கிங் போடாமல் நம்ம இங்கேயே பார்க் பண்ணுற வெஹிக்கிளை 10 ரூபா சேவ் பண்ணுறோம். அந்த 10 ரூபா நம்ம வந்து இங்கே கடையில் சேல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கரெக்டு தானே? கீழே 10 ரூபா சேமிச்சு இங்கே 10 ரூபா செலவு பண்ண போகிறோம். சரி போயிட்டு வரோங்க. வண்டி மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஸோ கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. அதே மிஸ்ட் போகிறது தெரியும் உங்களுக்கு. போன டே வரும்போது என் ஃபோன் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் ஃபுல்லு மேலே இருந்து வருதா. ஸோ டிஆர்எஃப் மேலே கடையில் கடை இங்கே பக்கமாக தான் கடை இருக்குது. அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு வெஹிக்கிள் அங்கேயே பார்க் பண்ணிட்டு ரிட்டன் கீழே இறங்கி வந்து கீழே பார்க்கிங் இருக்குது. கீழே வந்து பெய்டு பார்க்கிங். நீங்கள் மேலே அந்த அக்கா கூப்பிட்டு அங்கேயே பக்கத்தில் கடை பக்கத்தில் நிறுத்திக்கலாம். ஹெல்மெட்டும் அங்கேயே வச்சுக்கலாம். அவங்க பார்த்துக்கிறேன்ட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. இப்போது அங்கேருந்து கீழே இறங்கணுன்னு கொஞ்சம் சத்தம் செம்ம சுத்தம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் தெரியும் பாருங்க, லைட்டாக தெரியும் உங்களுக்கு. வாட்டர் ஃபால்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ பசங்க வேறு மாதிரி போகிறானுங்க. எவ்வளோ போகிற தெரியும் நீ அங்கே எவ்வளோ படிக்கிட்டா சொன்னாங்க தாமரை? கீழே வந்து பார்த்தீங்கன்னா 250 தான், ஜஸ்ட் 250 தான். எப்படி தான் டிஆர்எஃப் மேலே கேட்டோம் 250 படிக்கிட்டு கீழே இறங்கணுமா. அப்போ எங்களுக்கு மைண்ட் செட்டு நாங்களாம் 1100 படிக்கிட்டு கீழே இறங்கிட்டு மேலே கேட்டோம். இதெல்லாம் ஆஃப்டர் 250 அவ்வளோதான். மிஸ்டர் விளாகர் ஏதாவது பேசிட்டே வாங்களேன். நீங்க ரசிக்கிற இதுதான் தெரியுமே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிசா காய் வராரு. இப்போ அப்படியே பாருங்க, சிவன் இவர் வந்து சிவனை நோக்கி போவாப்புல அப்பப்ப. ஸோ டிஆர்எஃப் வெற்றி ஏறும்போது முதல் படிக்கிட்டு இறங்க போகிறோம். ஸோ இதில் தான் இதில் மொத்தம் நான் 250 படிக்கிட்டா. படிக்கிட்டு எப்படின்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. ஒரு படிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த படிக்கிட்ட இவ்வளோ தூரம் இருக்குடா. யானை படிக்கிட்டு மாதிரி இருக்குது. 8 நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம சின்ன படிக்கிட்டே இருந்தால் டக்கு டக்குன்னு இறங்கிடலாம்.
இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இறங்குற வழியே ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு கை தூரம் தான் வருது. இவன் வேற தாத்தா மாதிரி தவி நடக்கலாம். தம்பி ரிட்டர்ன் ஏறிடுயா? இதுல என்ன ரஜினி மாதிரி ஸ்பீடாக போக முடியும்? போகணுண்டா, சிக் 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 சிக்னு போகணுண்டா. ஸோ டியர் ஆஃப் சைலண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கா? உங்களுக்கு சத்தம் கேட்குதா? சைலண்டாக ரீச் பண்ண நினைக்கிறேன். செம்மையாக கேட்குது தண்ணி சத்தம். இங்க கூட கமான். வாவ். ஏய் வேற மாதிரி டிஆர்எஃப் மேலே ஏறி குளிக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் டிஆர்எஃப் அங்கே பாருங்க, இந்த இடத்துல இங்கே குளிக்கலாம், சேஃப். இது உங்களுக்கு சேஃப், இப்படி இறங்குறது உங்களுக்கு சேஃப். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. எப்படி நாங்கள் பாருங்க தெரியும் உங்களுக்கு. இது எப்படின்னா நார்மலாக இருக்கவங்களுக்கு பெஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் அட்வென்ச்சராக வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இப்போ வந்து ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி வந்த உடனே டேரக்டாக அப்படி வந்துடலாம். அப்படிலாம் கீழே இறங்கி போயிடலாம், அங்கே ஈஸியாக குளிக்கலாம். இதை ரெண்டும் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சராக வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த இதான் ஏறணும் வேறு மாதிரி. இட்ஸ் டைம் டு பாட் ட்ரெயின். பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனை பேர்? 1 2 3 4 பேர் போகிறோம். இவனுக்கு 2 பேர் வரல. ஏன்னா இவனுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிக்குமா, தண்ணி கண்டா பயமா. அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் போகிறோம். லெட்ஸ் சீ. சரியா வந்து இல்லை சார், ஃப்ரிட்ஜுக்குள்ள தண்ணி எடுத்து வச்சு மூஞ்சில் அடிச்சா அப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. ஆனால் இங்கேருந்து கீழே போகிற வரைக்குமே செம்ம. இங்கே குளிக்கிற வரைக்கும் சேஃப்டியாக இருப்பேன். அங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா பாறைலாம் வழுக்குது. மேபி இந்த வீடியோலாம் பார்க்கும்போது எங்கள் அம்மா விளக்கு மாட்டை கொண்டே அடிக்கும். ஏன்னா அப்படி தான் வந்துருக்கோம். இதுக்கு மேலே என்னை நம்பி எங்கேயும் விட மாட்டாங்க. அது ஒரு பக்கம். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 பக்கம் போகுது. இங்கே பக்கம் ஒரு பக்கம் வருது, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு பக்கம் போகுது. ஸோ அந்த பக்கம் போக அலோ இல்லை. ஆனால் இப்போ இங்கெல்லாம் போகிறாங்க. சரியான என்ஜாய்மெண்ட். ஆனால் வேற மாதிரி மஸ்ட் விசிட். ஆனால் ஒருத்தர் டே ஹவுஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டேரப்போ ஃபைனலாக நம்ம குளிச்சு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். சரியான என்ஜாய்மெண்ட்டு. கிளைமேட் ஓரளவுக்கு சில்லுன்னு இருக்குது, ரொம்ப சில்லுன்னு இல்லை. ஆனால் தண்ணி வந்து ரொம்ப 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 சில்லு. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா 2 கடை இருக்குது. ஸோ இங்கே ஒரு கடை இருக்குது, கீழே ஒரு கடை இருக்குது. ரெண்டுலேயுமே ஃபுட்லாம் அவைலபிளாக இருக்குது. கீழே வந்து கூட சாப்பிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் வியூ. ஃபைனல் வியூ பேக் வியூ தான். இதுலேருந்து அப்படியே இங்கேருந்து கட் பண்ணோம்னா அங்கே போயிடும், வியூ ஃபால்ஸுக்கு போயிடும். சண்டே பாதி படிக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு நாங்கள் உட்காரல. பட் ஆனால் பின்னாடி 2 பேர் உட்காந்துருக்கானுங்க. மஜா கசாயா, அது என்ன சொல்லுவாங்க மஜா கிசா. அவனை 2 பேர். அதனால் அவனுக்குலாம் மூச்சு தாங்க முடியல, அதில் உட்காந்துட்டானுங்க. ஸோ பசங்க 2 பேரும் ஆனால் நிற்காம ஏறிட்டானுங்க. ஆனால் கீழேனா சரியான என்ஜாய்மெண்ட்டு. கீழே 2-3 இடம் குளிக்கிறது இருக்குது. கீழே ஒரு இடம் இருக்குது, நடுவில் ஒன்று நார்மலாக இறங்குற மாதிரி, அது கீழே ஒன்று இருக்குது, டாப் ஒன்று. டாப்பில் போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, ரொம்ப வலிக்குது. மேலே ஏற முடியல, பாறையெல்லாம் இதாக இருந்துச்சு. ஆனால் அட்வென்ச்சராக இருக்கவங்க ட்ரை பண்ணி பார்க்கணுன்றவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் அது ரெக்கமெண்ட் இல்லை. வலிக்கு வந்துச்சுன்னா மண்டை கசாயம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் கிளியூர் ஃபால்ஸ் பொறுப்பு இல்லை. திஸ் இஸ் தி சொர்க்கம், ஹேவன் ஆஃப் கிளியூர் ஃபால்ஸ். சிகரெட் குடிக்காதன்னு சொன்னனே, கேட்டியா? எங்கடா குடிக்கிறேன்? இப்படி மூச்சு வாங்குறியே. இவன் உக்காந்துட்டான், அம்புட்டு தான். இதுக்கு தான் கொஞ்சமாக சிகரெட் கொடுக்கணும். ஸோ டேரஃப் வெட்டிக்கிறோம், மேலே வந்துடும். ஸோ அக்கா கடை பேர் எஸ்ஆர்எம் டீ ஸ்டால். எஸ்ஆர்எம் டீ ஸ்டாலில் என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ஒரு பிளேட்டு, பஜ்ஜி ஒரு பிளேட்டு, 2 தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு போக போகிறோன்னா, எங்கே போக போகிறோம்? நல்லூர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் எங்கே போகிறேன்னா நல்லூர் ஃபால்ஸ் போகிறோம். ஸோ கடையில் வந்து நல்லாவே இருந்துச்சு. பஜ்ஜும் சரி காலிஃப்ளவரும் சரி, கம்மியான பட்ஜெட், 60 ரூபா ஒரு பிளேட்டு. 4 பேர் 5 பேர் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அது கூட ஒரு சட்னி கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. மறக்காம வந்தால் இங்கே ட்ரை பண்ணுங்கள். முன்னாடி வரும்போதே ஃபஸ்ட்டே இங்கே தான் இருக்குது. இந்த கடையில் முன்னாடியே இங்கேயே பார்க்கிங் போட்டு போகலாம். இங்கே இதுக்குள்ளார போனீங்கன்னா நேராக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே போட்டிங்கன்னா பார்க்கிங் ஃபீஸ் இல்லை, உள்ளார போட்டிங்கன்னா பார்க்கிங் ஃபீஸ் இருக்குது. ஸோ ஓகே, இதோட நான் இந்த வீடியோ என் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வரது இன்னொரு பாட்டாக வரும். ஸோ ஓகே, டாடா பை பேசிவிட்டுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பை பை ஃப்ரம் டெலிபோர்ட் ரைடர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நல்லூர் ஃபால்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பீங்க. டாடா பை.